வணக்கம். தலைப்புச் செய்திகள். கரூரில் 41 பேர் உயிரிழந்த கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரிக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. நீதி வெல்லும் உச்சநீதிமன்றம் உத்தரவு வெளியான நிலையில் விஜய் திடீர் பதிவு. கோல்ட்ரிப் இருமல் மருந்து விவகாரத்தில் ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்தின் உரிமம் ரத்து, தமிழக அரசு அறிவிப்பு. சிபிஐ விசாரணையால் எந்த பலனும் ஏற்படாது, கரூர் விவகாரத்தை திசை திருப்பத்தான் உதவும், சீமான் விமர்சனம். சட்டசபை கூட்டம் 4 நாட்கள் நடைபெறும், சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐ விசாரணை உண்மைகளை வெளிக்கொண்டு வரும், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் உட்பட 4 கோவில்களின் 54 கிலோ தங்கம் பாரத ஸ்டேட் வங்கியில் ஒப்படைப்பு. நிலைக்கோட்டை அருகே பரிதாபம், சாதி மாறி காதல் திருமணம் செய்த புது மாப்பிள்ளை ஆணவ கொலை. காதல் திருமணம் செய்த 3 மாதத்தில் மருமகனை கொடூரமாக வெற்றி கொன்ற மாமனார் கைது. கரூர் சம்பவத்தை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வரவேற்கத்தக்கது, பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேட்டி. ஆதவ் அர்ஜுனா வாய்க்கு வந்தபடி பேசுகிறார், திமுக எம்பி வில்சன் குற்றச்சாட்டு. எல்லை பாதுகாப்பு படையின் விமான பிரிவில் முதல் முறையாக பெண் பொறியாளர் நியமனம். 2 குழந்தைகளை கிணற்றில் தள்ளி கொன்று தாய் தற்கொலை, குடும்ப தகராறில் விபரீத முடிவு. தீயணைப்பு வீரர்கள் கிணற்றுக்குள் இறங்கி 2 குழந்தைகளை சடலமாக மீட்டனர். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.